ஏன் தான் இந்த ஃபோம் கிளேஸ் எல்லாம் உங்க எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல. ரீசென்ட் டைம்ஸ்ல நெறைய பேர் ஃபோம் கிளேல வந்து கேட்டிருந்தீங்க. ஏதாச்சும் கிராஃப்ட் செய்ய சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பட் எனக்கு வந்து கேட்டா இது என்னுடைய ஃபேவரைட் நான் சொல்லவே மாட்டேன். மேபி சீப் அண்ட் அஃபோர்டபுள். ஸோ அதுக்காக வேணா ஓகே, ஓகே சொல்லுவேன் தவிர பிகாஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு இதில ஒர்க் பண்றதுக்கு. ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப சாஃப்ட்டா தான் நீங்க டச் பண்ணணும். அப்ப பாருங்க அத நான் அட்டாச் பண்ண போறேன். லைட்டா அட்டாச் பண்ணுறதுக்கே அந்த இடத்துல பள்ளமாயிடுச்சு. ஸோ அவ்ளோ சென்சிட்டிவ் இந்த கிளே. பட் நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணணும். ஒரு பிகினரா இருக்கீங்க. ஆக்சுவல் கிளேல நீங்க ட்ரை பண்ணுறதுக்கு பதிலா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, ஒரு அஃபோர்டபுளான கிளேனா அது இது சொல்லுவேன். ஆல்சோ வீட்ல நீங்க சும்மா சும்மா எதனா ஒரு கிராஃப்ட் பண்ண போறீங்க சிம்பிளா அப்படின்னு சொன்னா, இதுவும் ரொம்ப அஃபோர்டபுள் தான். மத்தபடி பார்த்தீங்கன்னா, இதோட டெக்ஸ்சரும் எனக்கு அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இல்ல. ஹோம்மேட் கிளேல இருக்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி இதில வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் குடுக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ லைட்டா டச் ஆனா கூட அப்படியே ஷேப் மாறிடுது. ஸோ அதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்கல இதில. இது கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடுச்சுன்னா, அப்படியே ஊதி விட்டாவே பறந்துடுது. ஸோ அந்த அளவுக்கு லைட் வெயிட் இது. ஒரு ஸ்மால் கிராஃப்ட் பர்ப்பஸ்க்காக வீட்ல நீங்க எதனா சும்மா எதனா டெக்கரேட் பண்ண போறீங்க. கிட்ஸுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல ஆப்ஷன்னு சொல்லுவேன். ஆல்சோ நான் சொன்ன மாதிரி இது குவைட் அஃபோர்டபுள். ஸோ அதுக்காகவும் நீங்க வந்து இந்த கிளே ட்ரை பண்ணி பார்க்கலாம்.